தரப்பட்டுள்ள உருவானது ஓவை மையமாகவும் ஆரை r+5 சென்டிமீட்டர் ஆகவும் ஆரை சிறை கோணம் 120 பாகையும் கொண்டதாக அமைந்துள்ளது. முதலாவது கேள்வி, நிலற்றப்படாத ஆரை சிறை பகுதியின் பரப்பளவை பை ஆறில் காண்க. பெரிய ஆரை சிறை பகுதியின் பரப்பளவை பை ஆறில் காண்க. நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு 110 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் ஆறின் பெருமானத்தை காண்க. ரைட், இப்ப இந்த கேள்வியை எவ்வளவு இலகுவா செய்யலாங்கிறத பார்ப்போம். முதலாவதா கேட்டிருக்க கேள்வி, நிலற்றப்படாத ஆரை சிறை பகுதியின் பரப்பளவு. பாருங்க, இது ஒரு ஆரை சிறை பகுதிங்கிறதுனால முதலாவது கேள்விக்கான ஆன்சராக 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். பரப்பளவுனால பையார் வர்க்கம் போட்டிருக்கு. இதை சுற்றளவு கேட்டா 2πr பிரதியிட்டிருக்கணும். சரியா? அவங்க கொடுத்துருக்க பாருங்க 360 மேல். அவங்க கேட்ட ஆரை சிறையின் கோணம் 120 பாகை தர. அவங்க கேட்டிருக்காங்க கேள்வி, இது விட்டு பரப்பளவை பை ஆறில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பை ஆறில் காண்கன்னு சொன்னா பைக்கு பெருமானம் போட தேவையில்ல. பையை நம்ம என்ன செய்யலாம், அப்படியே வச்சிருக்கலாம். நம்ம போட்டிருக்க ஆரை சிறை பகுதி. அதே மாதிரி அவங்க கேட்பது நிலற்றப்படாத ஆரை சிறை பகுதி. நிலற்றப்படாத ஆரை சிறை பகுதியின் ஆரை ஆர் தர ஆர். ஆகவே நீங்க இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா 3 பையார் வர்க்கத்தின் கீழ் 3. சரியா? அப்ப நிலற்றப்படாத ஆரை சிறை பகுதியின் பரப்பளவு என்ன? பையார் வர்க்கத்தின் கீழ் 3. முதலாவது கேள்விக்கு விடை சரி. இரண்டாவது கேள்விக்கு, பெரிய ஆரை சிறை பகுதியின் பரப்பளவை காண்க. பெரிய ஆரை சிறை பகுதி என்று பரப்பளவு காணணும்னா பெரிய ஆரை சிறை பகுதி ஆரை என்ன சொல்லியிருக்காங்க, r+5 கேள்வி சொல்லியிருக்காங்க. ஆகவே அதற்கு 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க பெரிய ஆரை சிறை பகுதியின் பரப்பளவு, இங்க சிறிய ஆரை சிறை பகுதியின் பரப்பளவுன்னு எழுதி செஞ்சா இன்னும் நல்லாவே இருக்கும். வாங்க பிரதியிடும். 120 பாகை, இங்க 360 தர. அந்த பரப்பளவையும் பையாறுல தான் கேட்டிருக்காங்க. கேள்வியில அப்படிதான் இருக்கு. ஆகவே ஆரைய பிரதியிடுவோம். ஆரை r+5, r+5 தர r+5. சரியா? அப்ப இதை நீங்க சுருக்கினால 3 மேல பை r+5 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 3. சரியா? அப்ப இரண்டாவது பகுதியின் பரப்பளவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து அவங்க சொல்றாங்க, நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு 110 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் ஆறின் பெருமானத்தை காண்போம். சரியா? இப்ப நிலற்றிய பகுதியின் பரப்பளவு எதை வச்சுக்கிட்டு செய்ய போறோம், மொத்தமா இருக்கிறதுல குறிப்பிட்டது. இந்த நிலற்றப்படாத பகுதியின் பரப்பளவு மைனஸ் பண்ணோம்னு சொன்னா நிலற்றிய பகுதியின் பரப்பளவு கிடைக்கும். சரியா? அந்த நிலற்றிய பகுதியின் பரப்பளவு தான் என்ன சொல்லியிருக்காங்க, 110 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பெரிய ஆரை சிறை பகுதியின் பரப்பளவு பை r+5 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 3 சய பையார் வர்க்கத்தின் கீழ் 3. இது எதுக்கு சமன்னு சொல்லிருக்காங்க, 110 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமன்னு சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப இங்க கீழே கொடுத்திருக்காங்க பை சமன் 22 கீழ் 7 சொல்லியிருக்காங்க. நீங்க பைட பெருமானத்தை போட முன்னுக்கு 2 இடத்துலயுமே பை இருக்கு. ஆகவே இதை நம்ம லேசா செஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். இது 2லயுமே பையின் கீழ் 3 பொதுவா இருக்கனால நான் பையின் கீழ் 3 நான் பொது எடுத்தேன்னு சொன்னா இங்க வாருது r+5 முழுவதின் வர்க்கம் மைனஸ் r வர்க்கம். இது லேசா அமைகிற ஒரு கேள்வியா ஒரு 110 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப பாருங்க, இது a வர்க்கம் மைனஸ் b வர்க்கத்துடைய விரிவு மாதிரி இருக்கு. ஆகவே பை இப்படியே வெளியே இருக்கக்குள்ளேயே நம்ம அது விட்டு விரிவு எழுதுவோம். அதுல விரிவு எப்படி வரப்போகுது, a வர்க்கம் மைனஸ் b வர்க்கத்துடைய விரிவு a+b a-b. சரியா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எழுதுவோம். r+5 plus r+5 மைனஸ் சமன் 110 சென்டிமீட்டர். சரியா? பைட பெருமானத்தை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா 22 கீழ் 7 தர, இது கீழே இருக்க அந்த 3 போட்டுக்க வேண்டியதான். சரி, இதுல கூட்டினீங்கன்னு சொன்னா 2r+5 பக்கத்துல r மைனஸ் r இருக்கு, அது 2 பேச்சுன்னு சொன்னா தர, இங்க 5 மட்டும் தான் மீயும். சமன் 110 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா?
இந்த கேள்வி இலகுவாக சுருக்கிறதுக்கு பாத்துக்க. இப்ப இங்க 7 3 21 இருக்கு. இங்க எல்லாம் பெருக்கப்பட்டுக்கிறதா இருக்கு. சமனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு கொண்டு போயிட்டு இயலாது. சமனான ஒரு கணியத்தை ரெண்டு பக்கமும் பெருக்கி பிரிக்கிறதன் மூலமா இதை இலகுவா தீர்த்துக்கலாம். இது எப்படி இலகுவா தீர்க்கிறதுன்னு பாருங்க. இப்ப சுருக்கிட்டு போறதுக்கு பாருங்க. 2r + 5 110 தர 21 அதன் கீழ் 22 தர 5. சரியா? 21 பேருக்கு 22 கீழே கொண்டாந்துடும். ரைட். இப்ப நீங்க மேலே 11 சுருக்குனீங்கன்னு சொன்னா இங்க 2, அங்க மேல வந்து எவ்வளவு? 10. சரியா? அப்ப 2r + 5 சம இந்த 2ஆல் நீங்க சுருக்கினீங்கன்னா 5 5 சுருக்கிட்டா மிச்சம் 21. சரியா? அப்ப 2r = 21 - 5. 2r = 21 - 5 வந்திருக்கு. நீங்க 21 5 அடிச்சீங்கன்னு சொன்னா 16. ரைட். 16. அப்ப r = 2r இங்கே 2ஆல பிரிச்சுக்கணும். இங்கே நீங்க 2ஆல பிரிச்சிருந்தீங்கன்னு சொன்னா r = 8 சென்டிமீட்டர் வரும்.